பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பூசம் அப்படின்னாலே எக்ஸ்ட்ராடினரியான ஒரு நட்சத்திரம். அந்த அளவுக்கு ஒரு வலிமை வாய்ந்த ஒரு நட்சத்திரம். ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புதன் தசை நடக்குதா, உங்க ஜாதகத்தை ஓப்பன் பண்ணுங்க, புதன் எங்க இருக்காருன்னு பாருங்க. அவர் நான் சொன்ன மாதிரி 6, 8, 12 மறையிலேயே அப்பாடி சந்தோஷம் நினைச்சுக்கோங்க. இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்துச்சேன்னு நினைக்கும் போது திடீர்னு ஒரு சறுக்கு வருது அப்படின்னா அந்த அப்போ பார்த்தா கேது நடந்துட்டு இருக்கும் அவங்களுக்கு. சுக்கிர திசை தான் ஒரு மனிதனுடைய வாழ்வியலை எப்படி வாழ்ந்துட்டு போனான்னு தீர்மானம் செய்யக்கூடிய காரணியா பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அமையுது. மேம், அடுத்ததாக பூசம் நட்சத்திரம். ஸோ பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து தசாபுத்தியில் எந்த மாதிரியான சாதகம் நடக்கும், எந்த மாதிரியான பாதகம் நடக்கும், ப்ளஸ் வந்து அவங்களோட வழிபாடு முறைகள் அதெல்லாம் சொல்லிடலாமே. பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பூசம் அப்படின்னாலே என்ன சொல்கிறது, எக்ஸ்ட்ராடினரியான ஒரு நட்சத்திரம். கடகராசியோட நடுநாயகமான நட்சத்திரம். எல்லா ஆஸ்ட்ராலஜரோட பூச நட்சத்திரத்தை ஏதாவது டேட்டு கிடைக்காத நல்லது பண்ணுறதுக்குன்னு தான் யோசிப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு வலிமை வாய்ந்த ஒரு நட்சத்திரம். ஏன்னா சனி நாகச்சிறந்த ஆளுமை இருக்கக்கூடிய நட்சத்திரம். எல்லாரும் நம்ம சனினா ஐயோம்பாங்க. ஆனால் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல நாள் எல்லாம் சனியோட நட்சத்திரத்தெலாம் பண்ணுவாங்க. அப்போ காசை கொடுக்குறோம் யாருன்னா மிஸ்டர் சனி தான். நம்ம தான் சும்மா அவர் அதை கொடுப்பாரு, இது கொடுப்பாரு. நம்ம தப்பு பண்ணால் அவர் தண்டனை கொடுக்க போகிறார். நம்ம தப்பே பண்ணலான்றப்போது அவர் எதுக்கு நம்மளுக்கு தண்டனை கொடுக்க போகிறாரு. அப்போ பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஆரம்பிக்கும் போதே வந்து சனி திசையோட இருப்பில் தான் ஆரம்பிப்பாங்க. நீங்கள் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் எதாவது இருந்துட்டு போங்க. அதெல்லாம் உங்களுடைய படிப்பு வயதிலும் 13 வயதிலும் உங்களுக்கு சனி எங்கே பிளேஸ் ஆகிருக்காரு, உங்களுடைய நட்சத்திரநாதன் எங்கே பிளேஸ் ஆகிருக்காரு, உங்களுடைய தசாநாதன் எங்கே பிளேஸ் ஆகிருக்காருன்றதை பொறுத்து அது வந்து நிகழக்கூடிய காரணியாக இருக்கும். ப்ளஸ் உங்களுடைய லக்னமும் லக்னாதிபதியும் அதுக்கு ஒரு இம்பேக்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, அந்த சனி திசையை தாண்டி வரக்கூடிய புதன் திசை. இந்த புதன் திசையில் தான் வந்து பூச நட்சத்திரக்காரங்க மாதிரி படிக்க வைக்கிறதுக்கு படுற பாடு யாருமே பட மாட்டாங்க. உண்மை. நீங்கள் என்ன தான் ஆமான்னு போட்டாலும் என்ன தான் இல்லைன்னு போட்டாலும் ஒன்றா பூச நட்சத்திரக்காரங்களில் ஒருவேளை இது வந்து நான் சொல்கிறது அவங்களுக்கு பிளானட் பொசிஷன் ஓரளவுக்கு பாதகமாக இருக்குன்ற பட்சத்தில் நிறைய பேர் அரியர் வைக்கிறாங்க இந்த புதன் திசையில். இல்லை படிப்பை பாதியில் நிப்பாட்டிட்டு வேறு படிப்பு படிக்கிறாங்க. இல்லை ஏதோ ஒரு அவங்க வீட்டில் அந்த காலகட்டத்தில் ஒரு லேண்டை விற்றுட்டு இன்னொரு லேண்டை வந்து வாங்குறாங்க. இல்லை லேண்டு இஷ்யூவில் மாட்டிக்கிறாங்க. வம்பு வழக்கு கூட்டு கேஸ் ஏதோ ஒன்று அந்த நேரத்தில் வந்து போகுது. கொஞ்சம் ப்ரீத்திங் ட்ரபிளில் வந்து அவங்க மாட்டிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து புதன் திசையில் அவர்களுக்கு நடக்கக்கூடிய காரணியாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த பூச நட்சத்திரம்னாலே சனி கொஞ்சம் டிலே பண்ணுவார் அப்படின்ற போது இந்த புதன் திசையில் வந்து எப்படி இருக்கும், அந்த புதன் எப்படி பிளேஸ் ஆகிருக்கான்றதை பொறுத்து அந்த தசாநாதன் தான் அந்த ரோல் ப்ளே பண்ண போகிறார். நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போது ஒரு ஜாதகத்தை எடுத்தா அப்படின்னா இந்த மனுஷனுக்கு இப்போ என்ன நடக்கும், இன்றைக்கி அவருக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும்ன்றதை வச்சு எப்படி ஒரு ஜோதிடர்கள் தீர்மானம் செய்கிறார்கள்னா தசையை வச்சு தான் தீர்மானம் செய்கிறார்கள். அப்போ அந்த தசாநாதன் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் எந்த இடத்துல அமர்ந்திருக்கிறார், அவரை யார் பார்க்குறா, அவருக்கு வந்து யார் வீடு கொடுத்துருக்கா, அந்த வீடு கொடுத்தவன் என்ன சாரம் வாங்கியிருக்கான், இப்படிலாம் எடுத்து பார்த்தா நம்மளுக்கு டென்ஷன் ஆகிடும். நார்மலாக வந்து ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புதன் தசை நடக்குதா, உங்கள் ஜாதகத்தை ஓப்பன் பண்ணுங்க, புதன் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். அவர் நான் சொன்ன மாதிரி 6, 8, 12 மறையிலேயே அப்பாடி சந்தோஷம் நினச்சிக்கோங்க. ஒருவேளை 6, 8, 12 மறையில் அங்கேருந்து குரு ஸ்வைங்னு பார்க்குறாரு, இல்லை வந்து இந்த பலர்பிரிய சந்திரன் பார்க்குறாரு, சுக்கிரன் உன்னை தான் பார்ப்பேன்னு அடம் பிடிச்சாருன்னா உனக்குமா அங்கே சைஸ் மச்சம் இருக்குன்னு தப்பிச்சுட்டு போயிடலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் மட்டும்தான் எங்களை மாதிரி ஆட்களுடைய உதவி தேவைப்படுது. ஓகே, அப்படின்ற பட்சத்தில் புதன் எப்படி இருந்தாலுமே இந்த நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக படிப்பில் ஒரு டிலே. இல்லை என் பிள்ளை கொஞ்சம் மந்தமாக படிக்குது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனால் சின்ன வயசில் கொஞ்சம் படிச்சுட்டு அப்புறம் பின்னாடி ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் அவர்களுக்கு வந்து விடுகிறது. இதில் என்ன பிரச்சனைனா, பேசிக்காக பயங்கர அறிவாளியாக இருப்பாங்க. இந்த எழுதுறது மட்டும் அவங்களுக்கு அந்த நேரத்தில் கடுப்பாகும். நான் சொல்கிறது, இந்த அறிவுன்றது படிப்பை வைத்து தீர்மானம் செய்கிறது இல்லை. படிப்பை வச்சுன்றது ஒரு டிகிரிக்காண்டி தான் படிப்பு. அறிவுன்றது வேறு, அது ஒரு விசாலப்பட்டது. இந்த பூச நட்சத்திரக்காரங்க பேசிக்காகவே அறிவாளிகள். ஒரு என்சைக்ளோபீடியான்னு சொல்லுவாங்க. ஒன்று கேட்டால் 10 சொல்லுவாங்க, 10 பேருக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. நீ பண்ணியான்னு கேட்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே இருக்கிற நிலாவில் இருக்கக்கூடிய வடையை எப்படி சுட்டு நான் விற்கலான்னு யோசிக்கிற அளவுக்கு அதிமேதாவிகள் பூச நட்சத்திரக்காரர்கள் தான். பயங்கர தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு பிஸ்னஸ் மேக்னெட் யார் அப்படின்னா பூசம். நீங்கள் பூசத்தில் போயிட்டு ஒரு பிஸ்னஸ் கேட்டிங்க அப்படின்னா அவங்க பண்ணாங்களான்னு தெரியுது. நாட் ஒன்லி பூசம், கடகமே அப்படி தான். பயங்கரமான பிஸ்னஸ் மேக்னெட். ஊரோட ஒத்து வருது, உலகத்தோட. அதனால தான் கடகம்னால நான் சொல்லுவேன், கடகராசிக்காரங்களா ஒன்றும் பண்ணாதீங்க, டேரெக்டாக எடுத்து ஒரு வேர்ல்டு மேப் எடுத்து உங்ககிட்ட வச்சுக்கோங்க, நீங்கள் லைஃப்பில் ஜெயிச்சிடுவீங்க. அவ்வளோதான். என்ன மேடம் வேர்ல்டு மேப் சுற்றிப்பார், அதை அப்பப்போ சுற்றி விடு, ஏன்னா நீயே சுற்றுறதுக்கு தான் பிறந்திருக்க அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ இது என்ன அப்படின்னா, இந்த பூச நட்சத்திரக்காரங்க இந்த புதன் திசையில் கொஞ்சம் படிப்பில் கொஞ்சம் மந்தமாகவோ, இல்லை ரொம்ப 2 டிகிரி வாங்கினேன் 3 டிகிரி வாங்கினேன்னா இல்லாத அளவுக்கு சில இதோட அவங்க வந்து முடிச்சுக்கிறாங்க. அதே மாதிரி சில பேருக்கு ஏதாவது 1 சைடு 2 சைடு 3 சைடுன்ற மாதிரி நிறையா வந்து கொஞ்சம் காதல் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. சில பேருக்கு அது கல்யாணத்தில் முடியுது, அது திரும்ப சுக்கிரன் இருக்கிற பொசிஷனை பார்த்து. சில பேருக்கு கல்யாணத்தில் முடியுன்ற நம்பிக்கையில் முடியுது. ஓகே, அது இல்லாமல் அது வந்து போகுது, அவ்வளோதான். ஸோ அந்த புதன் திசையை தாண்டி அவர்கள் கேது திசைக்குள் வரும்போது கண்டிப்பாக 100க்கு 80 விழுக்காடு உடல் ரீதியான பிரச்சனைகளும் மாட்டிக்கொள்கிறார்கள்.
இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்துச்சேன்னு நினைக்கும் போது திடீர்னு ஒரு சறுக்கு வருது அப்படின்னா அப்போ பார்த்தா கேது நடந்துட்டுருக்கும் அவங்களுக்கு. நிறைய பேருக்கு நிமோனியா மாதிரி காய்ச்சலில் உட்கார்றது, நிறைய பேருக்கு ஹெல்த்து இஷ்யூவில் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறது, மரபு ரீதியான ஒரு பிரச்சனைக்குள் வருது, சுகர் வந்துருச்சு, பிபி வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒருவேளை கேது எந்த இடத்துல அமர்ந்திருக்கிறார்ன்றதை பொறுத்து அந்த உறுப்பு பாதிக்கப்படுறது. ஒருவேளை சுக்கிரன் வீட்டில் கேது இருக்காரு அப்படின்னா பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதிரி தண்ணீர் சம்மந்தப்பட்டு சளி காய்ச்சல் இந்த மாதிரியான தொந்தரவு வருது. அதுவே அவர் மிதுனத்தில் உட்காந்துருக்காரு அந்த கேதுனா, கேது திசை நடக்கும்போது அவர்களுக்கு கை கால் ஜாயின் பெயின் வருது. அந்த மாதிரி எந்த இடத்துல கேது உட்காந்துருக்காரோ அந்த இடத்திற்கான வியாதியை கொடுக்குறது. இப்போது திடீர்னு அவர் கடகத்திலேயே இருக்காரு அப்படின்னா கேதுக்கு அவருக்கு ஹார்ட் சம்மந்தமான ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை இண்டிகேட் பண்ணுது. சிம்மத்தில் இருந்தால் வயிறு சம்மந்தமான பிரச்சனை இண்டிகேட் பண்ணுறது. அது மாதிரி அந்த தசாநாதன் எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அதற்கான ஒரு விதமான ஒரு மருத்துவ செலவை அந்த திசையில் வைத்து விடுகிறார். இதுதான் உண்மை. அப்போது கே திசையில் கண்டிப்பாக பூச நட்சத்திரக்காரர்கள் ஏதோ ஒரு மருத்துவ செலவிற்குள், ஏதோ ஒரு விரக்தி மனப்பான்மைக்குள் இல்லை போகிறாங்க. சில பேருக்கு நல்லா இருக்கிற பட்சத்தில் கண்டம் விட்டு கண்டம், ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு தாண்டக்கூடிய அமைப்பையும் அது கொடுக்கிறது. ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் கொடுக்குது. அங்கே போனால் தான் அவங்க ஜெயிக்க முடியுன்ற மாதிரி அமைப்பெல்லாம் கொண்டு கொடுக்குது. அதுக்கப்புறம் வரக்கூடிய 20 வருஷம் சுக்கிரதசை. உனக்கு என்னப்பா சுக்கிரதசைன்னு சொல்லுவாங்க. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், பூச நட்சத்திரக்காரங்களை கேட்டு பார்த்தா தான் சுக்கிரதசை எனக்கா அடிக்குது, என்னை வச்சு அடுத்தவனுக்கு தான் அடிக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். ஏன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். என்னதான் சனியும் சுக்கிரனும் ஒன்றாக இணைக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாலுமே, ஒரே வலு சேர்க்கக்கூடிய ஆட்களாக இருந்தாலும், அவர்களுடைய இந்த சுக்கிரன் எந்த இடத்துல அமர்ந்திருக்கிறார், இந்த தசை நடத்தக்கூடிய அவருடைய சனி எங்கே இருக்கிறார், சுக்கிரன் எங்கே இருக்கிறார் என்பதை பொறுத்து தான். ஒருவேளை உங்களுக்கு சனி 7ஆம் இடத்துல இருந்துட்டா அப்படின்னா உங்களால் தான் மற்றவங்களுக்கு சுக்கிரதசை. அதை ரொம்ப நல்லா கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்ன திசையில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு சுக்கிரதசை வரப்போகுதுன்னா தயவு செஞ்சு 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கான், இல்லை 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கான், இல்லை 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கான் அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே பண்ணாதீங்க. சுக்கிரதசை நம்மளால தான் அடுத்தவங்களுக்கு. அதனால் ஷேர் மார்க்கெட்டில் போடக்கூடாது, பிஸ்னஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப தெளிவாக நினச்சிட்டிங்கன்னா இந்த 20 வருடம் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடுற மாதிரி நிகழ்வுகள் நடக்கவே நடக்காது. இதுதான் உண்மை. ஏன்னா சுக்கிரதசை தான் ஒரு மனிதனுடைய வாழ்வியலை எப்படி வாழ்ந்துட்டு போனான்னு தீர்மானம் செய்யக்கூடிய காரணியாக பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அமையுது. ஏன் இது ஆரம்பிக்கும் போதே ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு ஒரு 45 வயசில் ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். டிபெண்ட்ஸ் அப்போ அவங்களுடைய கொஞ்சம் தான் வரும். ஒரு 40 வயசுல ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. 40 வயசுலேருந்து 60 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 20 வருட காலம் தான் நீ நல்லவனா கெட்டவனா, ஜெயிச்சியா ஜெயிக்கலையா, உனக்கு எத்தனை பிள்ளை குட்டிங்க, எத்தனை வீடு, சமூகத்தில் உனக்கான அந்தஸ்து, எத்தனை காரு வண்டி, இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அந்த இடத்துல வந்து சுக்கிரன் ஸ்ட்ராங்காக இல்லைன்ற போது அப்படியே கொடுத்ததெல்லாம் பிடுங்கிட்டு ஒரு மாதிரியான ஒரு மென்டல் ஸ்டேட்டில் வந்து சில பேரை நிற்க வைத்து விடுகிறது பூச நட்சத்திரக்காரர்கள். அப்போது நம்மளுக்கு இந்த இடத்துல சுக்கிரன் எதுக்கு நான் இந்த வீடியோவை இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல சுக்கிரன் இருக்குன்னு நினச்சாலே நல்லா இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் இன்னும் உங்களுக்கு சுக்கிரதசை ஆரம்பிக்கவே இல்லை என்றாலும் சரி, இல்லை சுக்கிரதசையில் ஆரம்பத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றாலும் சரி, ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்லா தெரியும், முடிவு கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எல்லாம் கொடுக்கும். அதுவும் இந்த சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய இந்த பிளானட் கன்னியிலையோ இல்லை மீனத்திலேயோ இருந்து உங்களுக்கு தசை நடத்துகிறது என்றால் 100% நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள் சிக்கப் போகிறீர்கள். கவனமாக இருந்து கொள்ளுங்கள். குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது. அதனால் ரொம்ப விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழல் தான் இருக்குது. அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனம் தேவை. ஏன்னா பணத்தை வந்து கொடுக்கக்கூடியவன் சுக்கிரன். நீங்கள் ஏன் மேடம் வேறதெல்லாம் வந்து கேட்காம பணத்தில் மட்டும் கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, பணத்தை வச்சு தான் சுக்கிரன் வந்து தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வார். நேற்று வரைக்கும் பூச நட்சத்திரக்காரங்க ஊருக்கு குலைக்கிறவங்க இருப்பாங்க. இன்றைக்கி திடீர்னு வந்து அப்படியே வந்து கேஜிஎஃப் மாதிரி மாறணும்னு தாட்டு வரும். நேற்று காமராஜராக இருந்தால் இந்த நீ ஏடா கேஜிஎஃபாக மாறுறேன்னு நம்ம கேட்க முடியாது. வேலையை சுக்கிரன் பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ இந்த கேஜிஎஃப் நல்ல கேஜிஎஃபாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பக்கம் வேறு மாதிரி ஆகி வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுன்னு போகும்போது நிறைய பேருக்கு இந்த நேரத்தில் நம்ம ஏதாவது பண்ணிக்கலாமான்ற மாதிரியான ஒரு விரக்தி மனப்பான்மைக்குள் இந்த சுக்கிரன் கொண்டு போய் தள்ளிவிடக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குன்றனால கொஞ்சம் சுக்கிரதசையில் பூச நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான். நீங்கள் என்ன தான் எனக்கு கமெண்ட்டில் வந்து கழுவி போட்டாலும் ரியாலிட்டி தான். அதனால் ஏன்னா எப்பயுமே வந்து ஒரு அட்வைஸ் சொல்கிறதுக்கு தான் ஜோதிடர், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ உங்களுடைய சுக்கிரன் வலுவாக இருந்தாலும் வலு சேர்க்க இல்லாத தன்மையாக இருந்தாலும் இதில் கொஞ்சம் கவனம் தேவை. கண்டிப்பாக மேம், கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ தொடர்ந்து வந்து தெய்வ வழிபாடு முறையும் வாழ்வியல் பரிகாரங்களும் பற்றி சொல்லிடலாம். ஸோ கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் ஃபஸ்ட்டு சுக்கிரதசையில் அவர்கள் எதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னா, கண்டிப்பாக அவங்களுடைய டாக்குமெண்ட் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பார்ட்னர்ஷிப்பில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உட்காந்த இடத்துலேயே பணம் சம்பாதிக்க முடியும்னு என்ன வருது அப்படின்னால உடனே அதை கட் பண்ணி விட்டுட்டு இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கணும். சுக்கிரன் எப்பயுமே ரொம்ப சொஃபஸ்டிக்கான பிளானட்டாக இருக்கிறனால தேவையில்லாமல் வெட்டித்தனமாக நம்ம
மாலில் போய் தான் நான் அந்த ட்ரெஸ் வாங்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ண ஆல்மோஸ்ட் சரியாயிடும். எனக்கு தெரிஞ்சு இந்த சனி தசையை தாண்டி அடுத்து வரக்கூடிய புதன் திசையிலிருந்தே வந்து பூச நட்சத்திரங்கள் கொஞ்சம் சில வழிபாட்டின் மூலமாக உங்களுடைய அந்த காலகட்டத்தை சரி செஞ்சிட்டிங்கனாலே ஆல்மோஸ்ட் எல்லாமே சரியாக போகுது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் நல்லா தான் இருக்க போகுது. நல்லா இருக்க கண்டு தான் நம்மளாம் ஜாலியாக இருக்க போகிறோம். இன்றைக்கி இல்லாட்டி நாளைக்கு வாங்க போகிறோம். ஏன்னா சொல்கிற மாதிரி 30 வருஷம் ஜெயிச்சவனும் இல்லை, 30 வருஷம் தோத்தவனும் இல்லைன்னு சொல்லுவாங்க. எதை வச்சு சொல்கிறாங்கன்னா சனியுடைய காலத்தை வைத்து சொல்கிறார். சனிக்கு வந்து ஒரு சுற்று வருவதற்கு ஃபுல் 12ஐயும் சுற்றி வர்றதுக்கு ஒரு 30 வருட காலம் ஆகும். அப்படின்ற போது ஏதோ ஒரு டயத்தில் கீழே தான் விழுவேன்னு சொன்னவங்க கூட மேலே எழுந்திரிச்சு வந்துடுவான். அப்போ அதுக்கான தசா புத்திகள் அதற்கு உத்வேகம் கொடுக்கக்கூடிய அமைப்பாக மாறிவிடும். அப்படின்ற பட்சத்தில் புதன் தசையில் குருவாயூர் போயிட்டு வாங்க. குருவாயூர் வழிபாடு இப்போ உங்களுக்கு பூச நட்சத்திரக்காரங்களை புதன் தசை நடக்குது, குருவாயூர் போயிட்டு ஒரு தடவை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது கண்ணன் கோவில் இருக்குது, இல்லை கிருஷ்ணன் கோவில் இருக்குது, இல்லை வந்து நின்ற குளத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் இருக்காரு அப்படின்னா போயிட்டு வாங்க. கண்டிப்பாக இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய அமைப்புக்குள் ஒரு தடவையாவது ஸ்ரீரங்கம் போயிட்டு வருது அப்படின்றது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஸ்ரீரங்கம் போயிட்டு 3 தடவை காலார நடந்துட்டு வாங்க. அதுவே ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா பூசம் என்றாலே சனி, சனி என்றாலே காலத்தான் குறிக்கும். அப்போது இதெல்லாம் தான் வலு சேர்க்கறது. ஒரு மனுஷனை வந்து கரெக்டாக இருக்க வைக்கிறதுக்கு நட்சத்திரநாதன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா ஏற்கனவே ஜட்ஜ்மெண்ட் தான். சனினாலே ஜட்ஜ்மெண்ட். நீ நல்லவனா சரி, கெட்டவனா சரி, அது எனக்கு முக்கியம் இல்லை. நீ ஏனோ அடுத்த அது முக்கியம் இல்லை. நான் வெட்டுவேன், தண்டனை கொடுத்தா தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறதா சனின்ற போது ஸ்ரீரங்கம் பெருமாள் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை. வீட்டில் கூட ஸ்ரீரங்கத்தை பெருமாள் வச்சு நீங்கள் தினம் நமஸ்காரம் பண்ணிட்டு வர ஒரு நல்ல மாற்றம் என்பது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய ஆரம்பிக்கும். இந்த புதன் திசைக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த கேது திசை, இந்த கேது திசையில் நான் சொன்ன மாதிரி இந்த கேது எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறார்ன்ற பொறுத்து சைவ வீடு வைணவ வீடுலாம் இருக்காது. அந்த மாதிரியான பரிகாரம் சொல்லணும். இயல்பாகவே கேது என்பது மனித தலையில் இல்லாத மிருகங்களை குறிக்கும் போது நீங்கள் ரொம்ப யாரும் வேணாம், இருக்கவே இருக்காரு நம்ம மிஸ்டர் பிள்ளையார், நீ பிடிச்சி வச்சாலே நான் வந்துடுவேன் பாரு, நீங்கள் உங்களுக்கு பிடிச்சாலே போதும், என்ன எனக்கு உங்களை பிடிக்கும்னு சொல்லக்கூடிய நம்ம இனம் அவர். அதனால் மறக்காமல் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு வர்றது உங்களுடைய கேது திசையில் உங்களுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய தடையிலிருந்து ஒரு நிவர்த்தியை கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும். அந்த கேது எந்த இடத்துல அமர்ந்திருக்கிறார் என்பது ஒரு முக்கியமான காரணியாக இருக்கும். அப்போ ஒருவேளை 2ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்னா, ரிஷப வீட்டில் இருக்காருன்னா ஏதாவது கல்யாணத்தில் ஒரு பிரச்சனை, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு பிரச்சனையை அதை இண்டிகேட் பண்ண ஆரம்பிப்பார். 3ஆம் வீட்டில் எடுத்திருக்காருன்னா பிஸ்னஸில் இண்டிகேட் பண்ணுவார். அப்போ இந்த கேது திசை என்பது கேது அமர்ந்திருக்கிற இடத்தை நோக்கி அந்த கடவுளோடு சேர்ந்து நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்ய விக்னங்களை எல்லாம் அவர் தீர்த்து விடுவார். அப்போ இந்த கேது திசையில் புதன்கிழமை விநாயகருக்குரிய நாள். நீங்கள் போயிட்டு புதன்கிழமை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பிள்ளையாரே போதும், கூப்பிட்டு வச்சு ஒரு சதத்தேங்காய் போட்டுட்டு நீங்கள் கேது திசையை கடந்தீர்களே ஆனால் உடல்நிலையிலும் மனநிலையிலும் பணநிலையிலும் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் வந்து சந்திக்கலாம். இந்த கேது திசை தாண்டி அடுத்து வரக்கூடிய மிஸ்டர் சுக்ரன், நான் தான் வந்து போட்டு வச்சுக்கோங்க பத்திரமா இருக்குன்னு சொல்லும்போது அம்பிகை வழிபாடு. அம்பிகையை பிடிச்சாலே போதும். அதுவும் ராஜராஜேஸ்வரி மாதிரி காமாட்சி வழிபாடு பண்ண காமாட்சி அம்மன் கோயிலுக்கு ஒரு தடவையாவது போயிட்டு வர இல்லை மேடம் நாங்கள் குடும்பமே காமாட்சி தான் கும்பிட்றோம், குடும்பமே அம்பிகை தான், எங்கள் குலதெய்வமே அதுவாகத்தான் இருக்குன்னா குலதெய்வம் கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த சுக்கரசையில் போயிட்டு வருதல் என்பது பயங்கரமான முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆனால் இந்த சுக்கரசையில் தான் குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியாமல் எல்லா டிலேகளும் நடக்கும். ஏன்னா குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை இண்டிகேட் பண்ணுறவர் சுக்கிரன். என்னதான் வந்து அதை ரெப்ரசன்ட் பண்ணுறவர் வந்து சனியாக இருந்தாலும் உங்களுக்கு குலதெய்வம் இருக்கா இல்லையா, அது என்ன தெய்வம் என்ன பண்ணிகிட்ருக்குன்றத குலதெய்வ சாபத்தையும் குலதெய்வ தோஷத்தையும் சுக்கிரன் தான் இண்டிகேட் பண்ணுவார். அப்போ இந்த சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய அந்த திசை நடக்கும்போது பூச நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு செய்ய மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்று குலதெய்வம் கோயில் போகும்போது வெல்லம் கொடுத்து அரிசி கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அங்கே இருக்கிற எறும்புகளுக்கு, சுவரை ஒட்டிய எறும்புகளுக்கு அந்த வெல்லமும் அரிசியும் கலந்ததை போட்டு வந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு ஆற்றிலேயோ குளத்திலேயோ ஒரு மிகப்பெரிய வாழ்வியல் பரிகாரம், ஒரு தாந்திரிக பரிகாரம். உங்களுக்கு இப்போ சுக்கரசை நடக்குது, நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாமே எனக்கு ஓடிட்டுருக்கு மேடம் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க, இல்லை இன்னும் 2 மாதத்தில் வரப்போகுது, என்ன வச்சு செய்ய போகிறாரு தெரியல, நான் ஒன்றுமே இல்லை, டக்குன்னு போங்க ஒரு 1/2 கிலோ வெள்ளம் வாங்குங்க, ஏதாவது ஒரு நீர்நிலைகளை அவங்களோட குலதெய்வத்தை நினச்சிட்டு அந்த வெள்ளத்தை கரைத்து விட்டுவார்கள். மிகப்பெரிய மாற்றம் என்பது நீங்கள் உணர ஆரம்பித்துள்ளது. ஸோ வெள்ளத்தை வந்து தானமாக கொடுப்பது, வெள்ளத்தை கரைக்கிறது, இதெல்லாம் வந்து குலதெய்வத்துக்கான பிரீத்தியை கொடுக்கும். இதை அவங்க வழிபாடு பண்ணாலே சூப்பராக வந்துடுவாங்க, லைஃப்பில் ஜெயிச்சிடுவாங்க. ஓகே மேம், பூசம் நட்சத்திரத்தினுடைய வந்து சாதகம் பாதகம் வந்து சொல்லியிருக்கீங்க அந்த தசாபுத்தியில், ப்ளஸ் வந்து வழிபாடு முறைகளும் ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து அடுத்த நட்சத்திரம் பார்த்துடலாம் மேம்.